ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ளம் கேக் ரெசிபி, ஒரு பர்ஃபெக்டான ப்ளம் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த மாதிரி கேக் ஆர்டர்ஸ்லாம் எடுத்திங்கன்னா கூட நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. அப்படியே அவ்வளோ ஒரிஜினலாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ப்ளம் கேக்கை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் குக்கரில் இந்த ப்ளம் கேக்கை வந்து செஞ்சுருக்கேன். கிறிஸ்மஸ் வந்து பக்கமாக வரப்போகுது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம நாட்டில் கிடைக்குதோ அது எல்லாமே வாங்கிக்கோங்க. நட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு தேவைப்படாது. அதாவது இன்றைக்கி நான் கருப்பு திராட்சை 50 கிராம் எடுத்துருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ப்ரௌன் திராட்சை அது ஒரு 50 கிராம். இது பார்த்திங்கன்னா அத்திப்பழம், காஞ்ச அத்திப்பழம் ஒரு 50 கிராம். அதுக்கப்புறமா டேட்ஸு, அதாவது பேரிச்சம்பழம் 50 கிராம் எடுத்திருக்கேன். முந்திரி வந்து ஒரு 25 கிராம் மட்டும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பாதாம் 25 கிராம். நட்ஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது, அந்த கேக் சாப்பிடும்போது இருந்தால் போதும். அதனால் கம்மியான அளவில் போட்டுக்கோங்க. வால்நட்டும் 50 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். இது வந்து டியூட்டி ஃப்ரூட்டி. இது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் சேர்த்துருக்குறேன். இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா இது கூட ரம் சேர்த்துருக்குறேங்க. ஏன்னா முறையாக வந்து ரம்மில் தான் ஊற வச்சு செய்வாங்க. ஒரு வருஷம் ஊற வைப்பாங்க. நமக்கு அவ்வளோ டைம்லாம் நம்ம ஊற வைக்க முடியல. ஒரு வாரம்னாச்சும் ஊற வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 24 மணி நேரம், ஒரு நாள் மட்டும் ஊற வைக்கிறேன். ஒரு 100 ml மட்டும் நான் சேர்த்துருக்குறேன். நான் எடுத்துருக்கிறேன் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸுக்கு 100 ml சேர்த்துருக்கேன். ரம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா மூடி போட்டுருங்க. ஒரு அந்த கிளிங் ரேப் வச்சு போட்டுட்டு மேலே ஒரு பிளேட் வச்சு நல்லா டைட்டாக மூடி விட்டுருங்க. ஒரு நாள் ஆகட்டும். ஒரு நாளில் அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஊறி வரும். ஏன்னா இந்த ரம்மில் ஊற வைக்கும்போது அந்த கேக்கோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒருவேளை உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் அல்லது கிரேப் ஜூஸில் கூட இது ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ்லாம் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 3 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது ஜாதிக்காய், நட்மெக்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன பீஸ் இது கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃப்ளேவருக்காக, ப்ளம் கேக்கில் இந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கணும். மிக்சர் ஜாரில் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் விட்டு எடுத்திங்கன்னா அந்த ஸ்பைசஸ்லாம் பவுடர் ஆகிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு சல்லடையில் இந்த மாவை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து கொக்கோவா பவுடர் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு கசப்பு தன்மை இருக்கும் இந்த கேக்கில், அது கண்டிப்பாக தேவைப்படும். மெயினாக கலருக்காகவும் நான் இதை சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 கப் சேர்த்துக்குங்க. இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் எல்லாம் கலந்து வரும். இந்த மாதிரி சளிச்சிக்கோங்க. நம்ம சேர்த்து அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள். சளிச்சு எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அந்த மாவு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 3 முட்டைகள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. இது கரெக்டான இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது பட்டருங்க, 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் அதை மெல்ட் பண்ணி உருக்கி நான் எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக அடுப்பில் வச்சு காய்ச்சக்கூடாது. இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தோல். இந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக வேணும். இந்த ஆரஞ்சு தோலில் லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை, அந்த வாசனை, இதெல்லாம் வந்து இந்த ப்ளம் கேக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன பீஸ் எடுத்து சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு இதையும் ஒரு 30 செகண்ட் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கோங்க. இப்போது வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இது பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் மட்டும் சேருங்க. ஏன்னா பைனாப்பிள் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை, அதனால் அந்த ஃப்ளேவருக்காக ஒரு 2 ட்ராப் மட்டும் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்கக்கூடாது. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம சளிச்சு வச்சுருக்கிற மாவு இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் அப்படியே ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விக்ஸ் வச்சுட்டு மெதுவாக அந்த மாவு, முட்டை கலவை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. சும்மா ஒரு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கலந்துரும். ஸ்பீடாக கலக்க வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா பொறுமையாக இந்த மாதிரி கலந்துக்கங்க. இந்த மாவு சேர்த்த உடனே அவ்வளோ வாசனையாக இருக்குது. மெயினாக அந்த ஆரஞ்சு தோல் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் சூப்பராக இருக்கும்.
நீங்கள் கண்டிப்பாக ரம் சேர்த்து செய்யாதவங்களாக இருந்தால் ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரு 2 பழம் புழிஞ்சிட்டு அது கூட நீங்கள் இந்த நட்ஸ்லாம் ஊற வச்சுக்கோங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ரம்மில் ஊற வச்சுருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நட்ஸ் வந்து ரொம்ப கவனம், ரொம்ப அதிகம் போட வேண்டாம், கம்மியாக ஓரளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதாங்க, நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு. உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் ரொம்ப பிடிக்குன்னா வேணால் அதிகம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு குக்கர் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இப்போ அந்த குக்கரோட கேஸ்கட் எடுத்துகிட்டு மேலே அந்த வெயிட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நான் ஒரு கேக் டின் எடுத்துருக்கிறேன். நான் இப்போ இந்த ப்ளம் கேக்கு மாவு கலந்தோம் இல்லைங்களா, அதில் பாதி மட்டும் இந்த கேக் டின்னில் நான் சேர்த்துருக்குறேன். இன்னும் பாதி வந்து நான் அவனில் வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட பெரிய டின்னாக இருந்ததுன்னா நீங்கள் மொத்தமாகவே எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நீங்கள் வந்து குக்கரில் வச்சுக்கோங்க. நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒருவேளை குக்கர் இல்லைன்னா நல்லா கெட்டியான பாத்திரம் இருந்தால் தான் நமக்கு அடி பிடிக்காமல் நல்லா கரெக்டாக வெந்து வரும். இல்லைன்னா கண்டிப்பாக அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ கை சுட்டுக்காமல் பார்த்து அந்த கேக் பேட்டர் உள்ளே வச்சுருங்க. இப்போ மூடி போட்டுட்டு மேலே அந்த வெயிட்லாம் போடக்கூடாது, லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம், நான் இந்த மாவு வந்து பாதி தான் சேர்த்துருக்கேன், அதனால் 40 நிமிஷம் லோ ஹீட்டில் சூப்பராக வெந்து வந்துருச்சு. நீங்கள் அவனில் வைக்கிற மாதிரி இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 நிமிஷம் அல்லது 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக வெந்து வந்துடும். நான் சொன்னேன் இந்த பாதி அளவு மட்டும். ஃபுல்லாக வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 70 நிமிஷம் 75 நிமிஷம் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ளம் கேக்கு. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ.